சீதையை மீட்க ராமன் பெரும்படையோட கடலை கடந்து வந்து சுவேல மலையில முகாமிட்டு இருந்தத ஒற்றர்கள் ஓடி வந்து ராவணன் கிட்ட சொன்னாங்க. எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து போரிட்டு மாண்டு போனாலும் போவேனே தவிர அவர்களுக்கு பயந்து ஒருபோதும் சீதையை திருப்பி அனுப்ப மாட்டேன். சீதை எனக்கு தாங்கிற முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருந்தா ராவணன். வித்யுஜுகான்னு ஒரு மாயாவி ராட்சசன் மூலமா போலியான ஒரு தலையை உருவாக்குனான். இதோ பார், ராமனுக்கும் எனக்குமான போர் முடிஞ்சிருச்சு, நான் அவனுடைய தலையை கொய்து விட்டேன்னு சொல்லி வெட்டப்பட்ட அந்த போலியான தலையை சீதை முன்னாடி வீசினான். அத பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதாங்க சீதை. அந்த சமயத்துல ராமன் படைகளோட நெருங்கி வந்துட்டாருன்னு ஒரு ஒற்றன் ஓடி வந்து சொல்ல உடனே ராவணன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்ப அந்த மாயத்தலையும் மறைஞ்சு போயிடுச்சு. ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியிலையும் அழுதுட்டு இருந்த சீதையை சமாதானம் செஞ்சு அது மாயத்தலைன்னு புரிய வச்சு ராவணனை கொன்று ராமர் உன்னை மீட்பாருன்னு ஆறுதலும் சொன்னாங்க விபீஷணனுடைய மனைவியான சரமை.